வணக்கம் சார். வணக்கம். சார் நீங்க எப்பயுமே சொல்றது உண்டு. 2006, 7 டைம்லலாம் பார்த்தா, செகண்ட் இயர், தேர்ட் இயர் முடிக்கிறப்பவே வந்து டக்குனு அந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ட, இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ட உடனே கூட்டு போய் அவனுக்கு வேலை குடுத்துருவாங்க. முடிச்சோனே வேலை அப்படின்றது. இப்போ சிச்சுவேஷன் தலைகீழா மாறியிருக்கு. வேலைக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போய் ஆஃபர் லெட்டர் குடுத்ததுக்கு அப்புறமும் 1 வருஷம் கழிச்சு, இல்ல நீங்க வந்து நாங்க எதிர்பார்த்த மாரி இல்ல அப்படின்னு வேலைய விட்டு அனுப்புற ஐடி கம்பெனிஸ இப்ப நம்ம நெறைய பார்க்குறோம். எவ்வளவு பேரே சொன்னேன் இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸ் எக்ஸாக்ட்லி. இன்ஃபோசிஸ் அத பண்ணியிருக்காங்க. இது ஒரு தடவ இல்ல, 2 தடவ இல்ல. தொடர்ந்து இந்த மாரி நெறைய கம்பெனிகள் நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதோட சேலரி அதிகரிச்சுக்கிட்டு இருக்கா? இல்ல சேலரிய விட விலைவாசி அதிகரிச்சுக்கிட்டு இருக்கா? இப்போ உனக்கு வெறும் இந்த ஒரு ப்ராப்ளம்க்கு வேணுமா? ம். இல்ல ஹிஸ்டாரிக்கா என்ன ஆச்சு? ஏன் இன்னைக்கு இந்த ப்ராப்ளம்ல நம்ம இருக்கோம் அத அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, ஹிஸ்டாரிக்கா என்ன நடந்தது அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு நாங்க ஒவ்வொரு தனி மனுஷனும் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோன்றத தெரிஞ்சுப்போம். அது வராது. பட் இந்தியால ஏன் இந்த ப்ராப்ளம் ஆ, அப்படிங்கிறத உங்களுக்கு என்னால புரிய வைக்க ப்ளீஸ். முடியும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் ம். என்னன்னு சொல்லுங்க. 1991ல இந்தியால ஒரு பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் எஸ். வந்தது. ஜெயராம் ரமேஷ் வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. ம். டு த பிரிங்க் அண்ட் பேக் ம். அப்படின்னு. ஸோ பேசிக்லி பணப்பற்றாக்குறை இந்தியாவில் ஃபாரெக்ஸ் பற்றாக்குறை வந்தது. ஸோ அந்த ஃபாரெக்ஸ் பற்றாக்குறையை எப்படி சால்வ் பண்ணாங்க அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பேசுவோம். ம். அந்த சொல்யூஷன் என்னென்னா நம்ம வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளுக்கு டாலர் வரணும். ம். இன்றைக்கி $700 பில்லியன் இருந்தது இருக்குது நம்மகிட்ட ஆல்மோஸ்ட். அன்றைக்கி $2 பில்லியன் கூட கிடையாது. போய் நம்ம IMF கடன் வாங்கிட்டு வந்தோம். ம். ஸோ தங்கத்தை வெளியில் வச்சு பிளெட்ஜ் பண்ணி மார்வாடி கடைக்கு போன மாதிரி வாங்கினோம். அதுதான் அன்றைக்கி நிலைமை. சந்திரசேகர் கவர்மெண்ட்டு, நரசிம்மராவ் கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணாங்க. நம்ம ஊரோட லேபர் லாஸ் ஆர் வெரி ஆர்கேக் லேபர் லாஸ். ம். 1940s வந்த லேபர் லாஸ். ஸோ நியர்லி நீங்கள் வந்து 1940ஸ்னால் 85 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். 80 இயர் ம். பிரிட்டிஷ் டைமில் வேர்ல்டு வார் 2 போது போட்ட லேபர் லாஸ் ஆமா. இது. ஸோ அதுக்கு வந்து எப்படின்னா இட் என்கரேஜஸ் மோர் கரப்ஷன் இல்லை நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லேபர். ம். லேபரை ப்ரொடெக்ட் பண்ணாது. ஆனால் லேபருக்கு கரப்ஷன் நிறையா இருக்கும். லேபர் இன்ஸ்பெக்டர், பிஎஃப், இஎஸ்ஐ இதெல்லாம் இந்த ரிலீக்ஸ் ஆஃப் தட் பாஸ்ட். ஸோ நம்மளால் வந்து இப்போ ஈஸ்டர்ன் ஏஷியன் ஜப்பானில் ஃபஸ்ட்டு, அப்புறம் எல்லா ஈஸ்ட் ஏஷியன் எக்கானமிஸ்லையும் எப்படின்னா லோடெக் குட்ஸை ஃபஸ்ட்டு மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ம். துணிமணி தைக்கிறது, செருப்பு தைக்கிறது, கொடை பண்ணுறது, இது மாதிரி ஜப்பான்லலாம் நீங்கள் அந்த டைமில் இருந்திருக்க மாட்டீங்க. ஜப்பான்லேருந்து அதெல்லாம் வரும். ஜப்பனீஸ் அம்பர்லா, ஜப்பான்லேருந்து ஷூ, அந்த ஒட்சூகா டைகர் தான் ஃபஸ்ட்டு நைக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே. ஸோ அது மாதிரி தான் வரும். பையி, ஜப்பான் வாஸ் நாட் அ ஹைடெக் மேனுஃபேக்சரர். ஸோ இது மாதிரி லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங். நீங்கள் சிங்கப்பூர் போனீங்கன்னா, சிங்கப்பூரில் நேஷ்னல் மியூசியம் போனீங்கன்னா, ம். எப்படி லார்ஜ் ஸ்கேல் அவங்க ஃபிலிப்ஸ் எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்க, எப்படி லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க ஆளுங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்கலாம் இருக்கும். 91க்கு முன்னாடி என்னென்னா ஐடியாவே ஒன்டேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுங்கிறது தான். இன்றைக்கி வேறு. அன்றைக்கி எப்படி ஒன்டேன் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணுங்கிறது தான் வேலை. ம். ஸோ ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, நீ திருப்பூரில் இருக்கிறதெல்லாம் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவனை மேனேஜ் பண்ணுறதே ஒரு ஆர்ட்டு. ம். இப்போ நான் ஷர்ட் பண்ணணும், லோடெக் குவாலிட்டி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா ஒரே பிளான்ட்டில் 700 பேர் 800 பேர் வேலை 800 மிஷின் 900 மிஷின் 1000 மிஷின் ஓட்டினா தான் பண்ண முடியும். ஆமா. அது இந்தியாவில் வரவே இல்லை. ரொம்ப நாளைக்கு வரல. அது இப்போ பங்களாதேஷுக்கு போயிடுச்சு. ம். ஸோ அது மாதிரி நீங்கள் உங்களால் லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். ம். பட் நம்மளுக்கு டாலர் வந்தாலும் கம்யூனிஸ்ட் ஒத்துக்க மாட்டான். அண்ட் நீங்கள் வந்து பல வருஷம் டிபேட் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா 91ல் அப்போ தான் வந்து சாம்பிட்டோடா வச்சு அங்கங்கே எல்லோ பொட்டி இருக்கும். காதல் கோட்டைன்னு ஒரு சினிமா வந்திருக்கு. ம். அங்கங்கே ஒரு ஒரு ரூ. எல்லோ 1 காயின் பாக்ஸஸ். ஒரு காயின் எஸ்டிடி ஐஎஸ்டி பூட்லாம் இருக்கும். கரெக்ட். ஸோ வி கனெக்டட் வித் தி வேர்ல்டு. ம். அப்போ மன்மோகன் சிங் என்ன ஐடியா தோணிச்சுன்னா, கம்ப்யூட்டரோட இம்போர்ட்டை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டோன்னா, ம். எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணார். எஸ்பெஷலி கம்ப்யூட்டரை நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா 3 எம் சொல்லுவாங்க அப்போல்லாம் அந்த காலத்தில். ம். மேக்ஸ், மிடில் கிளாஸ் அண்ட் மன்மோகன் சிங். ஓ! ஓகே. இந்த டாப் 10% இருந்தாங்கல்ல அப்பர் காஸ்ட் இந்தியன்ஸு, என்ன மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் படித்து வெளில வந்த டைம் அது. ஜஸ்ட்டு
நாங்கள் வந்து 2-3 வருஷம் டைமு. ம். ஸோ எங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடையாது. இது மாதிரிலாம் வேலையெல்லாம் கிடைக்காது. என்ன பண்ண போகிறோன்னே தெரியாது. ஸோ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் ஃப்ரீயாக சுற்றின்னு இருந்தாங்க. ம். அப்போ ஆப்பிள் என்ஐடிலலாம் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு இருந்தோம். நான் ஆப்டெக்லையும் படிச்சிருக்கேன், என்ஐடிலையும் படிச்சிருக்கேன். அதுல தான் திலீப் சார் உங்களுக்கு ஃப்ரெண்ட் அதில் தான் ஆனாரா? எனக்கு திலீப் ஃப்ரெண்டு. ஓகே. அப்படி தான் திலீப் போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறினான். ஓகே. ஸோ எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி கம்ப்யூட்டர் தெரிஞ்சுட்டோம். ம். தட் இஸ் வி கேன் ஆப்ரேட் அ கம்ப்யூட்டர். பேசிக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும். கோபால், ஃப்ரோட்ரான், பாஸ்கல், சி இதிலெல்லாம் எங்களால் ப்ரோக்ராம் பண்ண முடிஞ்சு வேலை வாய்ப்புலாம் கிடையாது. அப்போல்லாம் ஒரே வழி, நீங்கள் எப்படியா I-20 I-40ன்னு I-20ன்னு நினைக்கிறேன். ம். I-20ன்னு ஒரு ஃபார்ம் கொடுத்தானா ம். அதை வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு எப்படி ஓடுறதுன்னு தான். ஓகே. சீரியஸாக இப்போ வேறு ஒன்றும் முடியாது. ம். அதுதான் எங்கள் அப்பா சேப்பாக் செஞ்சுரி சொன்ன கதை. ஓகே. ஓகே. எங்கள் அப்பா சவுதியில் இருந்தார். ஆஹா. ஸோ நான் போய் டூர்லாம் போயிட்டு நம்மளுக்கு அது செட் ஆகுதுன்னு திரும்பி வந்துட்டு டைம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு இன்ஃபோசிஸ் அப்போ வந்து ஒரு கம்பெனியாக இருந்தது. 1968 டிசிஎஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ம். ஸோ டிசிஎஸ் வாஸ் தி ஒன்லி கம்பெனி டூயிங் திஸ் ப்ரோக்ராமிங். ஸோ இதில் பெருசாக வரும் அப்படின்னு இதை ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. இது வந்து பிஎஃப், லேபர் இவங்க கண்ட்ரோல்லே கிடையாது. ஸோ இது தீ மாதிரி பரவிடுச்சு. Y2Kன்னு ஒரு ப்ராப்ளம் வந்தது. ஆமா. அதுக்கு வந்து இது தீ மாதிரி பரவிடுச்சு. ரோட்டுக்கு ரோடு கிளாஸு, ரோட்டுக்கு ரோடு வெள்ளை. நீங்கள் அந்த 96ல் ஆரம்பிச்சு 97ல் ஆரம்பிச்சு 2009-10 வரைக்கும் ரோட்டில் எவனாவது கம்ப்யூட்டர்னு தெரிஞ்சு போனான்னா அவனை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தூக்கின்னு போய் ஆள் பிடிக்கிற மாதிரி பிடிக்கின்னு போயிடுவாங்க. அங்கெல்லாம் எனக்குன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஆளை கூப்பிட்டு போய் உட்காந்து சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு ஃப்ரீ, ஜிம்மு ஃப்ரீ. ஓகே. இதெல்லாம் பெரிய ஆமா ஒண்டர். சார். ஆமா. ஒரு கம்பெனியில் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பிரெத் டேக்கிங் பேஸில் க்ரோ ஆச்சு. ம். பட் எனிதிங் ஒரு 25 to 30 இயர்ஸ் தான் லாஸ்ட் ஆகும். ஒன்று என்ன பண்ணாங்க, வி குட் நெவர் பிரேக் தி லேபர் கோட். ம். ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சைடில் க்ரோ ஆகிடுச்சு. ஸோ என்ன ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் 87ல் திறக்க விட்டாங்க. ம். இங்கே டிமாண்ட் ஆனோன்னு என்ன ஆச்சுன்னா ஒரு 500 காலேஜுக்கு பர்மிஷனு. இங்கே 500 காலேஜு, கர்நாடகாவில் 500 காலேஜு, லேட்டாக வந்த கம்யூனிஸ்ட் கேரளாலேயும் காலேஜு, தெலுங்குலேயும் காலேஜ். ஓகே. அண்டு H1B ஈஸியாக கிடச்சிருந்தது. ஸோ அப்படியே இந்த இண்டஸ்ட்ரியே இதாக மாறிடுச்சு. ஒரு காலேஜு, இந்த பேக்கு, இந்த இது அப்படியே ஒரு சப்ளை, எண்ட்லெஸ் சப்ளை. ம். எவ்வளோ சப்ளை கொடுத்தாலும் அவன் எடுத்துன்னு இருந்தான். அட் சம் ஸ்டேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா டூ மனி சப்ளை. ஸோ அதனால் ஒரு டிரைவர் சம்பளம் வந்து சாஃப்ட்வேர் சம்பளத்தோட ஜாஸ்தி ஆகிடுச்சு. ம். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக போய் ஒரு ஹெச்சிஎல்ல எங்கேயாவது சேர்ந்தேன்னா ஹெச்சிஎல் மாதிரி கம்பெனியில் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒருத்தர் சொன்னார், 8000 சம்பளம், 4 வருஷம் நீ அங்கே 3 வருஷம் இருக்கணும், அதுக்கப்புறம் யூ கேன் லீவ் தி கம்பெனி ஆர் யூ கேன் க்ரோ வித் இன் தி கம்பெனி. டிரைவரே நீ 27,000 சம்பளம், கரெக்ட் சார். 25,000 சம்பளம். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்படியே இருந்திருக்கு. விஜய் டிவியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ என்னோட பாஸ்ட்டை நான் போய் அதை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நான் அப்போ நம்ம வீட்டு கல்யாணம்ங்கிற ஷோவுக்கு நான் ப்ரொடியூசர். 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அங்கே அந்த டிரைவர் விஜய் டிவியில் டிரைவருக்கு வந்து 25,000 சம்பளம். நான் யோசித்து பார்த்துட்டு நேராக என் பாஸ்ட்டை போனேன். சார், விஜய் டிவியில் ப்ரொடியூசராக இருக்கிறத விட எனக்கு டிரைவராக இருந்துட்டா பெட்டராக சம்பளம் இருக்கும் போல் இருக்கு, நான் நல்லா கார் ஓட்டுவேன் சார் அப்படின்னு. அவர் ஷாக் ஆகிட்டு, இதை வந்து நீ மேனேஜர்கிட்ட பேசுப்பா, நெக்ஸ்ட் வீக் நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். அந்த ஒரு வாரத்துக்குள்ளே இல்லை, திஸ் இஸ் நாட் மை பிளேஸ் அப்படின்னு தான் நான் நியூஸுக்கு மாறினது. ஸோ அந்த ஸ்டேஜ் இன்னைக்கு சாஃப்ட்வேரில் வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் சாஃப்ட்வேரில் என்ட்ரி வந்துட்டாங்க. டூ மனி சாஃப்ட்வேர் பீப்புள் கேம். அண்ட் அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க 5 பேர், நாங்கள் தான் எக்ஸ்ட்ரீம் 3 பேர், என் கசின்ஸ் எல்லாம் 2 பேர், என் கசின்ஸுக்கெல்லாம் ஒரு குழந்தை. ஸோ தி பாப்புலேஷன் ஜஸ்ட் ஷ்ரிங்க்ஸ். ஒர்க்கிங் பாப்புலேஷன் ஸ்டார்ட், ஆக்சுவல் நம்பர்கிட்ட ஸ்ட்ரிங்க் ஆட்டாலும் பர்சன்டேஜ் ஸ்ட்ரிங்க் ஆரம்பிச்சிருச்சு. அதில் டிங்க்னு வேறு சொல்கிறாங்க. இப்போ டிங்க்கு, ஆன்டி மேரேஜு, ஆன்டி நேட்டல் என்னெல்லாமோ இருக்குது. ஸோ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, உனக்கு இந்த படிக்காத பாப்புலேஷன் விச் வில் டூ திஸ் ஒர்க் குறைஞ்சி போய் சவுத்தில் யூ கேனாட் மேனுஃபேக்சர் எனிமோர். இது மாதிரி பல்க் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. இப்போ பெரம்பலூரில் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் ஒன்லி மிஷினரி. ஸோ இந்த லேபர் ரெகுலேஷன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது.
ஸோ ஹீ டுக் திஸ் ஆப்போசிட் ரூட். ம். இந்த ஸ்கீம் லாஸ்டட் டில் 2012. அதுக்கப்புறம் தி நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இன்க்ரீஸ்ட், ரிக்வயர்மெண்ட் ட்ராப்ட். ரைட்டா? டிமாண்ட் சப்ளை கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கொலாப்ஸ் ஆப்போசிட் ஆயிடுச்சு. அதான். டூ மச் டிமாண்ட், டூ மச் சப்ளை, சப்ளை டிமாண்ட் இல்ல. டிமாண்ட் இல்லை. டிசிஎஸ்ல 6 லட்சம் பேர் இருக்கான். ஸோ நீங்கள் எல்லா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போட்டால் 60-70 லட்சம் பேர் இருப்பான். அதை சப்போர்ட்டுக்குன்னு பார்த்து 1:4 போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 1 கோடிங்கிறனா 2 கோடி பேராவது அதை நம்பி இருக்கிறான். இதுக்கு மேலே ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எப்படி சர்வைவ் ஆவீங்க? ஸோ வி ஹேவ் டு மூவ் அவுட் அண்ட் டூ அதர் சர்வீசஸ். ரைட்டா? நீங்கள் உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் மன்மோகன் சிங் என்ன பண்ணார்னா, டெலிகாமை வந்து பிஎஸ்என்எல் தவிர ஏர்டெல்லு நிறைய கம்பெனிக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ அங்கேயும் நிறைய சர்வீசஸில் ஜாப்ஸ் க்ரியேட் ஆச்சு. இன்சூரன்ஸில் ஒரு 10 கம்பெனிக்கு லைசன்ஸ் கொடுத்தாரு. ஸோ நிறைய இன்சூரன்ஸ் ஜாப்ஸ் வந்தது. இந்தியாவில் நிறைய பேர் வந்தாங்க. ஹோட்டல் சர்வீசஸில் நிறைய ஜாப்ஸ் வந்தது. ஸோ உங்கள் ஜாப் க்ரியேஷன் எல்லாமே சர்வீசஸில் தான் இருந்தது. மேனுஃபேக்சரிங்கில் இல்லவே இல்லை. ஸோ ஒரு அளவுக்கு மேலே அதுக்கு க்ரோத் ஃபேஸ்க்கு அப்புறம் என்ன எல்லாமே கன்சாலிடேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 2 வோடஃபோன் ஜஸ்ட்டு ஜுஜுபிக்கு ஆடின்னு இருக்கிறான். இருக்கிறது 2 ஏர்டெல்லும் 4 பேர் இருந்த இடத்துல இப்போ 2 பேர் ஆகிட்டாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியும் எல்லாம் மர்ஜ் ஆகிடுச்சு. ஏன்னா கொலாப்ஸ் பேங்க்கெல்லாம் என்ன ஆகிடுச்சுன்னா டெக்னாலஜி ஆல்சோ ஷிஃப்டட். டெக்னாலஜி வந்ததுனால நீயே ஆன்லைன்லேயே பேங்க் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேயும் அவன் சுற்றின்னு இருப்பான். கரெக்ட். இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா நீயே டெக்னாலஜியில் பேங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இருக்கிற இண்டஸ்ட்ரி தான் பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள். புரோக்கிங் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி. ஸ்டாக் புரோக்கிங். என்னோட டைமில் 2 கம்பெனி இருந்தது. 2009 3 கம்பெனி இருந்தது மெட்ராஸில். இந்தியா இன்ஃபோலைன்னு ஒரு கம்பெனி, ரெலிகேர்னு ஒரு கம்பெனி, அதுக்கப்புறமா இந்தியா புல்ஸ்னு ஒரு கம்பெனி. இவங்க எல்லாரும் மெட்ராஸில் மட்டும் 10 பிரான்ச்சுக்கு, மோத்திலால் மெட்ராஸில் 10 பிரான்ச்சுக்கு மேலே வச்சுருப்பாங்க. ஓஎம்ஆர் பில்ல இந்தியா இன்ஃபோலைனுக்கு ஒரு பில்டிங்கே வாங்கிட்டான். கரெக்ட் சார். இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஒரு பில்டிங்கே வாங்கிட்டான். பெருங்குடியில் டி நகரில் ஒரு பெரிய ஆஃபீஸு இருந்தது. மெட்ராஸில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மட்டும் 1000 பேருக்கு மேலே அந்த கம்பெனி வேலை கொடுத்துருந்தது. இவங்க பயங்கர காம்படிஷன். வீடு வீடாக போய் இப்போ வாங்கிட்டு இருந்தாங்க புரோக்கரேஜ். ரிலையன்ஸ் செக்யூரிட்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது, அனில் அம்பானி கம்பெனி. அதுக்கு ஒரு புரோக்கிங் சப் புரோக்கராக இருந்தவன் தான் ஜீரோடா. ஓகே. அந்த ஜீரோடா என்ன பண்ணான்னா இதை ஆன்லைனுக்கு கொண்டு போயிட்டான். ஸோ ஆன்லைன் கொண்டு போன அப்புறம் உனக்கு காஸ்ட்டே கிடையாது. அனில் அம்பானிகிட்ட வித்தை கற்றுக்கிட்டு இங்கே வந்து இறக்கிட்டான். ஸோ இப்போ அவன் என்ன பண்ணிட்டான், லூப்போல் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிட்டான். இப்போ க்ரோ, ஏஞ்சல் ஒன் அம்மாய் ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க அதுக்கு. ஸோ ஒரு புரோக்கர் ஆஃபீஸுங்கிறதே போயிடுச்சு. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மட்டும் 10,000 பேர் அந்த கம்பெனியை நம்பி இருந்தாங்க. இந்த புரோக்கிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்பி 10-12,000 பேருக்கு மேலே இருந்தாங்க. இது இந்த ஸ்டாக் புரோக்கிங் மட்டும். இப்போது 1000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. வால்யூம் ஏறிடுச்சு, இன்வெஸ்டர்ஸ் ஏறிட்டாங்க. பட் டெக்னாலஜி ஹஸ் மேட் ஆல் தீஸ் பீப்புள் irrelevant. இதுதான் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் ஏஐ வந்தால் என்ன நடக்கும்ன்ற வேலையை போயிடுமா அப்படின்னு கேட்குறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ரைட்டா? ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா 2 கிளாஸ் ஆஃப் புரோக்கர்ஸ் இருக்காங்க. இப்போ என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் தனி புரோக்கர்ஸ் இருப்பாங்க. பிகாஸ் அவனுக்கு நான் ரிசர்ச் பண்ணேன், எனக்கு ரிசர்ச்சு டேட்டா எல்லாம் வேணும். அண்ட் ஐம் வில்லிங் டு பே ஃபார் இட். ஓகே. எனக்கு ஒரு செட் ஆஃப் புரோக்கர்ஸ் இருப்பான், ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ்னு பேர் அவங்க. ஓகே சார். நான் போய் தாஜ் குராமெண்டலில் படுத்துங்கிற மாதிரி. இன்னொன்று வந்து இந்த தர டிக்கெட்டு புரோக்கர் இருப்பான், ஜீரோடா மாதிரி. அவனோட கோல் என்னென்னா உன்னை மங்காத்த ஆட விடுது தான். மங்காத்த ஆட விட்டு உன்னை காலி பண்ணுறோம். ஆப்ஷன் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ண விடுவோம். நீங்கள் வாங்கினாலும் அவனுக்கு காசு, விற்றாலும் அவனுக்கு காசு. அவ்வளோ அவனுக்கும் விற்றாலும் காசு, வாங்கினாலும் காசு. பட் அவன் என்னை டெய்லி கூப்பிட்டு வாங்கு விற்குன்னு சொல்லவே மாட்டான். என்னை கூப்பிடவே மாட்டான். நான் தான் அவனை கூப்பிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். இன்றைக்கி இந்த கம்பெனி இருக்குது, பட் வேற ஆள்கிட்ட போயிடுச்சு. அமர்நாத்னு ஒருத்தட்ட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. பேட்டர்சன் ஒரு கம்பெனி இருந்தது. 80s எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார்.
அவர் வந்து செகண்ட் லைன் பீச் ரோட்டில் தான் ஆஃபீஸ். ம். நான் ரிலையன்ஸ் வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட. நான் ஓகே. சொல்கிறது 1990. எங்கள் ஓ. அப்பா சொல்லி வாங்கியிருக்கேன். ம். நான் போனேன்னா அவர் சொல்லுவார், 110 ரூபா ரிலையன்ஸு, 5 ரூபா நான் மார்ஜின் வச்சுருக்கேன், எனக்கு ம். 110 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், உனக்கு 115 ரூபா போடுவேன், 2.5% ப்ரோக்கரேஜ் போடுவார். ம். அவர் பேர் வேப்பா ராமேசன் பேர். ஓகே. அவர் என்ன பண்ணுவார்னா 3-4% காஸ்ட் வரும். ஸோ நான் 1 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணேன்னா அவருக்கு 4000 ரூபா 5000 ரூபா காசு வரும். ம். அந்த 5000 ரூபா இஸ் இனஃப் ஃபார் ஹிம் டு பே. அன்னைக்கு 2-3 பேர் சம்பளத்தை கொடுத்துருவார். ம். கரெக்ட். அன்னைக்கு 800 ரூபா 900 ரூபா தான் தான் அவரோட சம்பளம், salary. மேக்ஸிமம் சம்பளம். ஆஃபீஸ் ஸ்டாஃப் அந்த ஒரு டீலில் முடிஞ்சிடும். ஸோ ம். அவர் ஹி வாஸ் ஏபிள் டு கிவ் மீ குட் அட்வைஸ். அதான் ஃபுல் சர்வீஸ் புரோக்கர். அது மாதிரி இன்றைக்கும் இருக்காங்க. உங்கள் கண்ணுக்கு பட மாட்டான், உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு வரமாட்டான், ம். நார்மல் பீப்புளுக்கு வரமாட்டான். ஓகே. ஏன்னா நீ 5000 ரூபா கொடுக்க மாட்டியே, ஆமா. நீ 10 பைசா 15 பைசா 20 பைசாக்கு பேசுகிற. அவனுக்கு சாப்பிட்ணும், அவனுக்கு ஒரு இது நடத்தணும். இதுதான் பிஎம்எஸ் அதுதானா? பிஎம்எஸ் இல்லை, பிஎம்எஸ் அது வேற. அது ஓகே. வேறு. ஓகே. ஸோ இது வந்து பண்ணுவாங்க. ம். செபியே அதனால தான் 2.5 தான் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ம். வச்சுருக்காங்க. ம். 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 ஸோ அது மாதிரி புரோக்கிங்க்கு நீங்களும் நான் தான் போக முடியாது. ம். தட் இஸ் ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறவன் தான் பேசுவான். ஓகே. எஃப்ஐஐக்கெலாம் அவன் தான் புரோக்கராக இருப்பான். ஓ ஃபைன். ஓகே. இது என்ன ஆச்சுன்னா, இப்போ நான் 5000 ரூபா சம்பாதிச்ச இடத்துல இனி நான் 1 லட்ச ரூபா வாங்கினேன்னா 500 ரூபா கொடுக்குறதுக்கு நீ 0.5 போட்டா. ம். ஸோ உனக்கு ஃப்ரீயாக வேணும். என்ன ஆயிடுச்சு, வேலை வாய்ப்பு போயிடுச்சு. ஸோ வேப்பா ராமேசன்கிறவர் வந்து இன்றைக்கி 80 வயசுக்கு மேலே இருப்பார், ம். பெரிய பணக்காரர். இன்றைக்கி அவருக்கு அந்த ஏஜ், இன்றைக்கி ரியாலிட்டியில் அவர் அந்த வேலையை பண்ணார்னா அவரோட கேப்பபிலிட்டிக்கு 4-5 லட்ச ரூபா சம்பளம் இல்லாமல் ம். அவர் வரமாட்டார். ம். 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 4 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவரை நார்மல் ஆளை பார்க்கவே முடியாது. கரெக்ட். கரெக்ட். நீங்கள் பார்க்கவே முடியாது, ரைட்டா? இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆட்களுக்கு ஆட்களும் போயிடுச்சு, சம்பளத்துக்கும் கம்மி. விஷயம் தெரியாதவன் தான் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருப்பான். ம். 2 விஷயம், நீங்கள் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை, உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக போகணும். ஜீரோடாவும் ஃப்ரீயாக கொடுக்குறான், ஆட்களும் வேலை போயிடுச்சு, சம்பளமும் குறைஞ்சிருச்சு. கரெக்ட். பிகாஸ் டெக்னாலஜி ஹேஸ் மேட் டெலிவரி ரொம்ப ஈஸி. திஸ் இஸ் ஐம் கிவிங் யூ ஒன் எக்ஸாம்பிள். ம். 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 இது நீங்கள் பேங்கிங்க்கு போகலாம், இன்சூரன்ஸ் போகலாம், ம். உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் இன்சூரன்ஸ் போகலாம். ஸோ இந்த எல்லா ஜாப்லேயுமே சர்வீசஸில் உங்களுக்கு மேன் பவரே தேவையில்லை. ஸோ எனக்கு மேன் பவரே தேவையில்லைன்னா ஃபார் ஒர்க்கிங் லாங்கர் ஹவர்ஸ் யூ ஆர் பெய்ட் லெஸ். ஓகே. ஓகே. பண்ணுறதுனா பண்ணு, இல்லைன்னா நான் டெக்னாலஜி வச்சு பண்ணிப்பேன். நான் டெக்னாலஜி வச்சு பண்ணிப்பேன். எனக்கு மெட்ராஸில் தெரிஞ்சு ஒரு 20 பெரிய புக் ஸ்டோர்ஸ் இருந்தது. ம். இன்னைக்கு ஹிக்கிங் பாதம்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு இருக்கு. நினைக்கிறேன். அது பெரிய புக் ஸ்டோரே கிடையாது. ஓகே. அது வெறும் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்கூல் புக் விற்கிற ஸ்கூல். அப்போ எங்களோட நாலேஜுக்கு அவ்வளோதான் அது பெரிய புக் ஸ்டோர்ன்றது book ஹிக்கிங் store ஏ பாதம்ஸ் கிடையாது. தான். ஓகே. ஸோ உங்களுக்கு புக்கே படிக்க முடியாது, நீங்கள் ம். லைப்ரரியே கிடையாது, ம். ரைட்டா? ஸோ ஒரு லைப்ரரி இருக்கும். நல்ல புஸ்தகத்துக்கு ஒரு லைப்ரரி, சாதாரண புஸ்தகத்துக்கு ஒரு லைப்ரரி, ரொமான்ஸுக்கு ஒரு லைப்ரரி இருக்கும். ம். ம். எங்கள் ரோட்லேயே ஈஸ்வரி லைப்ரரின்னு ஒன்று இருந்தது. ஓகே. அது வந்து இந்த நாவலு, ஹார்டி பாய்ஸ், நான்சி ட்ரூ, இது மாதிரி இப்போ ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறதுக்காக ஒரு லைப்ரரி. ம். அது படித்து தான் எங்கள் இங்கிலீஷுக்குலாம் இருக்குது. டெரி மேசன், ஜேம்ஸ் ஹேட்லி செஸ், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜாக கிளிகிழிப்பு ஏறிண்டே போகும். ஸோ அது மாதிரி ஒன்று இருக்கும். ம். இப்போ அதெல்லாமே போயிடுச்சு. இப்போ என்ன மாதிரி இருக்கிறவனுக்கு தான் தெரியும் என்ன புக்கு படிக்கணும்னு. உனக்கு என்ன புக், ஏன்னா எங்கேயும் புக் ரிவ்யூ வராது, ஒன்றுமே கிடையாது. ஆமாம். உனக்கு ஐடியாவே கிடையாது என்ன படிக்கணும்னு. சீரியஸ்லி. டாப் 0.5% தான் என்ன படிக்கணும்னே தெரியும். அதில் ஒரு பர்சன்டேஜ் தான் படிப்பான். ம். நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வரும். இன்றைக்கும் நான் ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா புஸ்தகத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன். பட் என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியும், ம். என் சர்க்கிளில் இருக்கிறவனுக்கு தான் தெரியும். ஸோ வெளியில் இருக்கிறவனுக்கு தெரியாது. இப்போ புக் ஸ்டோர் போயிடுச்சா, ஆமாம் சார். எஸ். புக் ஸ்டோரில் இங்கிலீஷ் தெரிஞ்சவன் இருந்தானா, இருந்தாங்க. அவன் நான் வந்து நல்லா இங்கிலீஷ் பேசி இந்த புக்கை படி அந்த புக்கை படின்னு எனக்கு சொல்லுவான். ம். எனக்கு சொன்னவங்கன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ம். உனக்கு அதெல்லாம் கிடையாது, அவனுக்கு எப்படி சம்பளம் கொடுப்ப நீ? பப்ளிஷிங் ஹவுஸில் வேலை செஞ்சவன் கரெக்ட். எல்லாரையும் காலி பண்ணிட்டீங்களா ஓவர் நைட்டு? இப்போ ஆத்தர் வந்து எழுதுவான், கிண்டில் போடுவான். என் புக்கே நான் என்ன பண்ணுறேன், நானே பப்ளிஷ் பண்ணி நானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ம். அப்போ எப்படி உனக்கு ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் மாதிரி புஸ்தகம் எழுதுவான்? கரெக்ட்.
அந்த ஸ்ட்ரக்சரே உடஞ்சு ஆமா போயிடுச்சுல்ல. ஆமா 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 ஸோ கரெக்ட். அவன்லாம் எங்கே கம்பீட் பண்ணான்? அவன்லாம் திரும்பி இதே ஜாப்ஸ் தானே கம்பீட் பண்ணான். இங்கிலீஷ் புத்தகம் வைக்கணும்னா அவனுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் தானே அவன் இங்கிலீஷ் புத்தகம் ஆமா வைப்பான். வர்ற கஸ்டமருக்கு என்னங்கிறதையாவது சொல்றதுக்காவது தெரியணும்ல. போயிடுச்சா? இன்னைக்கு தான் கஸ்டமரே வர்றது இல்லையே, அப்புறம் யாரும் படிக்கிறதுக்கே ரெடியா இல்லை. அப்புறம் அந்த அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறதே எங்களால் ஒரு ரீல்ஸ் பார்க்குறதே இன்னைக்கு 1.5 நிமிஷத்துக்கு ஒரு ரீல் பார்க்குறதே கஷ்டமாக இருக்கு. அப்புறம் அப்புறம் வேலை வாய்ப்பு சம்பளம் எங்கேருந்து வரும்? நீங்கள் டிவி இண்டஸ்ட்ரி உனக்கே தெரியும் அப்படின்னா குறைஞ்சி போயிடுச்சுன்னு. மவுண்ட் ரோட்டில் எவ்வளோ தியேட்டர் இருந்தது உனக்கே தெரியாது. நீ ஆனந்த் போயிருக்கியா? போனதில்லை சார். அலங்கார் பார்த்துருக்கியா? பார்த்ததில்லை. வில்லிங்டன் பார்த்துருக்கியா? இன்னும் நான் ரஜினிகாந்தை வில்லிங்டனில் பார்த்துருக்கேன். வில்லிங்டன் எங்கே இருந்ததுன்னே உனக்கு தெரியாது. தெரியாது சார். வில்லிங்டன் நான் ஒரு கெய்ட்டி 15-16 வருஷமாக தானே சார் சென்னையில் இருக்கேன். வில்லிங்டன், கெய்ட்டி, அலங்கார், தேவி தியேட்டர் ஒன்று தான் இருக்குது இப்போ. ஆமாம். சாந்தி போயிடுச்சு. ம் ஸோ அதிலலாம் எவ்வளோ வேலை போயிடுச்சு. இண்டஸ்ட்ரியே பாதி காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் கெட் லோ பெய்ட் ஜாப்ஸ், ஏதோ சர்வைவ். ஹைலி ஸ்கில்டு பீப்புள் ம் வில் டிமாண்ட் எனி திங். ம் அவன் பார்க்கவே மாட்டான், அவன் ஹைலி ஸ்கில்டாக இருப்பான். இப்போ நீங்கள் எக்மோர் கோர்ட்டுக்கு போனால் மரத்தடி வக்கீல்னு சொல்லுவோம் நாங்கள். ம் ம் 500 ரூபாய்க்கு கூட லாயர் கிடைப்பான். ம் ஆனால் தி ஹைலி ஸ்கில்டு லாயர் லைக் கபில் சிபல் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா வாங்குவான். ம் ஸோ சொசைட்டியே அது வந்து ஒரு ப்ரொஃபஷனில் அப்படி இருந்தது. இன்றைக்கி சொசைட்டியே அப்படி ஆயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் யூ என்ன பண்ணுவீங்க? யூ ஒர்க் லாங் ஹவர்ஸ், யூ ஒர்க் ஹார்டர் தென் வாட் மை ஃபாதர் யூஸ் டு ஒர்க், அண்ட் பர் ஹவர் யூ ஆர் பெய்ட் லெஸ். எஸ். அதை நீங்கள் கோல்டில் கம்பேர் பண்ணுங்க. ம் ம் அதனால தான் நான் சொல்லுவேன் கம்பேர் யுவர் இன்கம் இன் கோல்டுன்னு. ஓகே. இதுதான் அமெரிக்காவில் நடக்கிறது, எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இதனால தான் ஸோ மச் வயலன்ஸ் இருக்குது, ஆன்டி இமிக்ரேஷன். நம்ம தான் போய் அவங்க வேலையை பிடிங்கிடுறோம், விச் இஸ் ட்ரூ. அவன் $6000 பண்ணுற வேலையை நீ $3000 பண்ணுற. அதே தானே சார் இங்கேயும் நடக்குது. நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு ரெடி இல்லை, நார்த் இந்தியாவிலேருந்து வந்து பண்ணுறாங்க. அதே தான். ஸோ இதுதான் வந்து பிக்சர். நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸோ இது வந்து லார்ட் கீன்ஸ்னு ஒருத்தன் தான். ம் அவன் தான் வந்து பெரிய எக்கனாமிஸ்ட், மேக்ரோ எக்கனாமிக். பெரிய அவன் தான் குரு. இன்னைக்கு நம்ம நடக்கிறதே, நம்மளை ஆட்டி வைக்கிறதே அவன் தான். ம் அவனோட சிஷ்யச்சி வந்து ஜோன் ராபின்சன் ஒரு லேடி இருந்தாங்க. ம் ஜோன் ராபின்சனோட பிரைட்டஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் மன்மோகன் சிங். டென்னிஸ் தாம்சன்னு கீன்ஸோட கொலீக் தான் இவரோட டாக்டரியல் அட்வைசர். சார் அந்த லேடி, அந்த ப்ரொஃபஸர், அவங்க தான் வந்து மன்மோகன் சிங் அவர் இறந்தப்போ. அவன் இல்லை, அவங்கெல்லாம் செத்துட்டாங்க. ஓ ஃபைன், ஓகே. அது மார்ட்டின் வுல்ஃப்ங்கிறவன் தான் அவனோட கொலீக் ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஒரு ஆர்டிக்கல் இஸ் த கிரேட்டஸ்ட் மேன் ஐ எவர் மெட்னு. ஸோ இது மாதிரி ஆட்கள், கீன்ஸ், மன்மோகன் சிங் இது மாதிரி இருக்கிறவங்க தான் உன்னை வந்து இந்த நாட்டோட தலையெழுத்தே மாற்ற முடிஞ்சக்கூடிய ஆட்கள். தட் இஸ் இந்த டிரான்சிஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்கள். தட் இஸ் இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு ஒன்று எப்படி கூப்பிட்டு போகிறது, எந்த பட்டனை அமுக்கணும்னு இவங்களுக்கு தான் தெரியும். இங்கே மெட்ராஸில் ஒருத்தர் இருக்கிறார், 95 வயசில் ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம போய் திரும்பியே பார்க்குறது கிடையாது. உங்கள் டெலிவிஷன் சேனல்லலாம் அவர் வரவே மாட்டார். என்றைக்காவது ஒரு நாளைக்கு டிவி 18 வருவார். இதெல்லாம் ஒரு பெரிய ட்ராஜடி, சொசைட்டியில் ஒரு பெரிய ட்ராஜடி. நீங்கள் வந்து ஒரு சினிமாக்காரனுக்கோ கிரிக்கெட்காரனுக்கோ இம்ப்ரூவ் கொடுக்கறத அவருக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. அவர் யாருங்கிறத விட்டுருவோம். பட் நான் என்ன சொன்னேன், 95 வயசு தனியாக ஒரு ஃப்ளாட்டில் உட்காந்துட்ருக்காரு. எவ்வளோ மானுமெண்டல் ட்ராஜடின்னு பேர் இந்தியாவுக்கு. இந்தியா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தப்போ அந்த ஆள் அவன் இன்னும் அவரோட வீட்டுக்கு போனோம், டேபிள் ஃபுல்லாக புஸ்தகம். ஆமாம். ஒரே ஒரு அசிஸ்டண்ட்டு, டேபிள் ஃபுல்லாக புஸ்தகம். மன்மோகன் சிங் பற்றி பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறாரு. என்னோட 3 வயசு சின்னவங்கிறாரு. பேசிட்டு என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் பேசுகிறாரு, இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறத பேசுகிறாரு. பட் அவரை கேட்கறதுக்கு இன்றைக்கி ஆள் கிடையாது. நான் மீடியாவில் இருந்தப்போ நான் கேட்டிருக்கேன் சார். அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு வந்த பதில், இவங்க பண்ணுறதெல்லாம் அவருக்கு செட் ஆகாதுப்பா, அவர் அதை பற்றி கமெண்ட் கூட பண்ண விரும்பலை, அதனால இன்டர்வியூலாம் எங்ககிட்ட கேட்காதீங்க. அதுதான் எங்கிட்ட வந்த பதில். அவர் என்ன சொன்னார், ஆட்கள் மூலமாக சொன்னது என்ன, இது எனக்கு செட் ஆகாது, என்னை விட்டுடுன்னு சன்னியாசி மாதிரி எங்கேயோ போய் உட்காந்துட்டான். இதுதான் இந்தியாவோட கர்ஸ். உண்மைதான் சார். ஓகே சார். ஸோ இந்தியாவில் அவர் சொன்ன, அவரோட ஆள் பிஏ சொன்ன பதிலை நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், எக்ஸாக்ட்லி அவர் எங்கிட்டயே சொன்னார். ஃபைன் சார்,
இந்தியால வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், வேலை கிடைச்சவங்களுக்கு சம்பளம் பெருசா இல்ல. அது வந்து எதனால? திறமை இல்லாதனாலயா? இல்ல விலைவாசி அத சாப்பிட்டுருதான்ற மாரியான சந்தேகங்கள்லாம் நெறைய இருந்தது. தொடர்ந்து இது வந்து ஏஐ வர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்றதையும் ஆனந்த் சார் இன்னைக்கு நம்ம விளக்குனாரு. விலைவாசி பத்தி அடுத்த ஒரு எபிசோட்ல இன்னும் தெளிவா பேசுவோம். நன்றி சார். நன்றி. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன். நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன்.